ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1 17 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எடுத்துக்காட்டு 1 17 பார்க்கலாமா? எஃப் ஆனது 6லிருந்து 6க்கான சார்பு, மேலும் அது f of x = 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப்ங்கிறது வந்து 6லிருந்து 6க்கான ஒரு சார்பு. அந்த f of xஐ வந்து எப்படி வரையறுத்திருக்காங்க அப்படின்னா 3x - 5 என வரையறுக்கப்படுகிறது. இப்போது ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, a, 4 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இதில் என்ன அப்படின்னா, இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த x, f of x, f இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போது எஃப்ங்கிறது ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸுங்கிற பொருளை கொடுத்தா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இன்னொரு பொருளாக கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எஃப்ங்கிறது மிஷினு, நம்ம எக்ஸு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அவுட்புட்டாக கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் இதோட கான்செப்ட்டு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3x - 5. இப்போ தீர்வில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஃப் ஆஃப் x = 3x - 5. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எஃப்ங்கிறத நான் எழுத போகிறேன். அதாவது கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் எழுத போகிறேன். எப்படி எழுதலாம்? இதை வந்து இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ இதில் இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸா? சப்போஸ் இது இங்கே எக்ஸுக்கு பதிலாக தான் இங்கே ஏன்னு இருக்குது. அப்போ இது ஏ அப்படின்னா இது எஃப் ஆஃப் ஏ. இங்கே வந்து இது 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? இது எஃப் ஆஃப் 1. ஓகேவா? இதுதான் எக்ஸுங்கிற பொருளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸாக கிடைக்குது. அப்போ இங்கே ஏங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இது எஃப் ஆஃப் ஏ. இங்கே 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது எஃப் ஆஃப் 1. இதுதான் கான்செப்ட். இப்போ இங்கே வந்து நான் எஃப்ங்கிறத எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எழுத போகிறேன்? எக்ஸை வச்சு தான் எழுத போகிறேன். அப்போ எக்ஸ் இந்த 3x - 5 இதை நான் எடுத்துக்கிறேன். அதாவது அதே தான் x, f of xே தான். இந்த f of xக்கு பதிலாக நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? x, f of x. இப்போ இதில் எக்ஸுங்கிறது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6லிருந்து 6க்கான சார்பு. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னா இதில் இருக்குது, எக்ஸுங்கிறது வந்து 6ல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ எஃப் நம்ம எழுதிட்டோம். என்ன அர்த்தம்? அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். a, 4. ஓகேவா? a, 4 எனில் இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிழல் உரு அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே உறுப்புகள் இருக்குன்னு வைங்க, 1 2 3 இருக்குது. இங்கே ABCன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ இதில் 1ஓட நிழல் உரு ஏன்னு சொல்லுவோம், 2ஓட நிழல் உரு பின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு இது நிழல் உரு. இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முன்னுரு, இது வந்து நிழல் உருன்னு சொல்லுவோம், இது வந்து முன்னுருன்னு சொல்லுவோம். இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னுரு கான்செப்ட் தேவையில்லை, நிழல் உரு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ நிழல் உரு அப்படின்னா இதுதான். அதாவது எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது நிழல் உரு. ஓகேவா? இப்போது a, 4 எனில் இப்போ இதில் ஏயின் நிழல் உரு அதுதானே அர்த்தம். இப்போ ஏங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா 4ங்கிறது இங்கே இருக்குமா? அதுதானே. ஏங்கிறது இங்கே இருந்தது அப்படின்னா 4ங்கிறது இங்கே இருக்கும். அப்போ ஏயின் நிழல் உரு 4. அப்போது இது என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், எஃப் ஆஃப் ஏ தானே. எஃப் ஆஃப் ஏ = 4. இப்போ இங்கே ஏ அப்படின்னா இங்கே எக்ஸுன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே ஏ அப்படின்னா இது எஃப் ஆஃப் ஏ. கரெக்டாக? எஃப் ஆஃப் ஏ = 4. இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக தான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கோங்க. அப்போது என்னென்னு வரும்? 3a - 5ன்னு வருமா? இங்கே எஃப் ஆஃப் ஏ எக்ஸுக்கு பதிலாக நான் ஏன்னு போட்டேன் அப்படின்னா இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வரும். அப்போ 3a - 5 = 4. இப்போ 3a = 4. இங்கே மைனஸில் இருக்கிற 5 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது +5 வரும். அப்போ 3a = 4 5 கூட்டினா 9. அப்போ a = இங்கே பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9. அப்போ என்னென்னு வருது? a = 3. ஓகேவா? இப்போ a கிடச்சிச்சு. இதே மாதிரி b எடுக்கலாமா? பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1, b அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1, b எனில் இப்போது அதே மாதிரி அங்கே வந்து ஏயோட நிழல் உரு 4ன்னு பார்த்தோம். இங்கே 1 தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ 1 தான் இங்கே வரும், அந்த பிங்கிறது தான் இங்கே வரும். அப்போ 1ஓட நிழல் உரு b. 1இன் நிழல் உரு
பி. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், இங்கே எஃப் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லலாமா, எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு பி. இப்போ எஃப் ஆஃப் ஒன்று அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அதுலேயே இப்போ இங்கே எப்படி போட்டோம், எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டோம்லே அதே மாதிரி அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு போடணும். அப்போ ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் ஒன்றுக்கு அப்போது 3 × 1 - 5ன்னு வருமா ஈக்குவல் டு பி. அப்போ பாருங்கள் 3 1 3 3 - 5 ஈக்குவல் டு பி. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறி போட்டுக்கலாம். அப்போ 5லேருந்து 3 போச்சு அப்படின்னா 2 பெரிய நம்பரோட குறி மைனஸ். அப்போ -2 அதாவது பி ஈக்குவல் டு -2 இவ்வளோ தான். ஏ ஈக்குவல் டு 3 பி ஈக்குவல் டு -2 இதோட மதிப்புகள் தானே கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.